என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, அம்மா உனக்கு இன்று ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன். என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ வணங்கிவிட்டாய் என்றால் சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைத்தே தீரும். யாருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்து விடாத பாக்கியம் அல்லவா இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த தாயானவளின் பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் கிடைத்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிக விரைவாகவே தான் நினைத்ததை சாதித்து நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். என் தங்கமே, ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் அந்த உண்மையானது பல பொய்களை தோற்கடித்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். எத்தனையோ பொய்கள் அங்கே நல்லபடியாக நடமாடி கொண்டிருந்தாலும் உன்னிடத்தில் இருக்கின்ற உண்மை ஒரு நாள் வெளிவரும் பொழுது அந்த பொய்கள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் ஓடிச் சென்று ஒளியும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். கடினமான பாதைகள் எப்பொழுதுமே ஒரு அழகான இடத்தை நோக்கித்தான் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் செல்கின்ற பாதை கடினமானதாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய நன்மை மிகவும் பெரிதான அளவில் மனது விருப்பப்படுகின்ற அளவில் இருக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு எதையும் எளிதாக எடுத்துக்கொள். ஒருவரினுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை கொடுத்தாலும் அவர்களை புரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுக்கின்றது என்பதனை நினைத்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களினுடைய குணங்களை கண்டும் நீ உன் மனதை திருப்திப்படுத்திக்கொள். ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதல்லவா? இந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருந்தால் எதையுமே அவர்களிடத்தில் இருந்து உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வேண்டியதில் அதிகமான கவனத்தை நீ எப்பொழுது செலுத்துகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என் குழந்தையே, அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் தானாகவே வந்துவிடும் என்பதனால்தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் நிற்க வைத்திருக்கின்றேன். அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எந்த நேரம் உனக்கு அதனினுடைய அருமை தெரிகின்றதோ அந்த நேரம் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற சூழ்நிலைகள் இந்த மனிதர்களிடத்தில் பணம் என்ற ஒன்றுதான் அதிக அளவில் இடத்தை பிடித்து அவர்கள் அதை வைத்து மட்டும்தான் மற்றவர்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் பணத்தை வைத்து எதை விலைக்கு வாங்கினாலும் சில விஷயங்களை வாங்க முடியாது. அது என்ன தெரியுமா? மரியாதை. மரியாதை என்ற ஒன்று ஒருவரிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்து ஒரு நாளும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அதுபோல பணம் இருப்பவனிடத்தில் பகுத்தறிவு என்ற ஒன்றை அவன் விலை கொடுத்து வாங்க முடியாது. பணத்தினால் ஒற்றுமையை விலைக்கு வாங்க முடியாது. மன நிம்மதி அறவே வாங்கிவிட முடியாது. பொறுமையை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. தன்னுடைய மகிழ்ச்சியை இந்த பணத்தினால் வாங்கிவிட முடியாது. புத்திசாலித்தனத்தை விலைக்கு வாங்க முடியாது. தன்னிடத்தில் என்ன அறிவு இருக்கின்றதோ அதுதான் கடைசி வரையிலும் தொடர்ந்து வரும். அதுபோல இந்த வாழ்க்கை எத்தனையோ விஷயங்களை வைத்திருந்தாலும் பணத்தை வைத்து என்னதான் ஆடினாலும் அவர்களினால் வாங்க முடியாத விஷயங்கள் என்று நிறைய இருக்கின்றது. அம்மா சொல்வது ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டுமே. இன்னமும் எத்தனையோ விஷயங்கள் இந்த பணத்தினால் வாங்க முடியாததாக இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே,
உன்னிடத்தில் இருப்பது உனக்கு போதும் என்று எண்ணி உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் பெற முடிகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க பழகு. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா காரியங்களும் கைகூடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கவலைப்படாமல் நீ இருக்க வேண்டும். எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. உன்னுடைய கனவுகள் எதுவுமே இங்கு புதைந்து போகாது. இந்த வாழ்க்கை ஒரு புத்தகம் என்பதனை மறந்து விடாமல் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பக்கங்களையும் படித்து அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கண்ணீரில் நனைவது என்பது உன்னுடைய மிக பெரிய பலகீனம். கண்ணீர் எப்பொழுது தேவையோ அப்பொழுது மட்டும்தான் சிந்த வேண்டும். காரண காரியங்கள் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் கண்ணீரை சிந்திக் கொண்டிருப்பாயானால் சுற்றி இருப்பவர்களுக்கு அதுவே மிக பெரிய வேடிக்கையாக மாறிவிடும். எப்பொழுதும் உன் கண்ணீரை காணத்தான் அவர்கள் துடிப்பார்கள் என்பதனை என் குழந்தையை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லோருமே கடினமாக உழைக்கின்றார்கள். ஆனால் வெற்றி பெறுகின்றவன் எப்படி உழைக்கின்றான் தெரியுமா? சரியான விஷயத்திற்காக மட்டுமே கடினமாக உழைக்கின்றான். எது நமக்கு வெற்றியை கொடுக்கும், எந்த விஷயம் நமக்கு சரியானது என்பதனை புரிந்து கொண்டு அவன் உழைக்கின்றான். அப்படி உழைக்கும் பொழுது அவனுக்கு வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீருமல்லவா? என் குழந்தை, நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் எப்பொழுதும் இருக்கும். நீ அதனை உதறி தள்ளும் வரை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கவலைகளை நீ உதறி தள்ள வேண்டும். தூக்கி சுமக்கும் வரை அது வாழ்நாள் முழுவதும் உனக்கு வேதனையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சில திருப்பங்கள் கடுமையானதாக இருக்கும். ஆனால் பாதையை தொடர்வதற்கு அதை கடந்துதான் ஆக வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வளைவு நெளிவுகளில் பதற்றப்படாமல் நீ திரும்பி வந்தால் மட்டுமே அந்த பாதையை கடந்து உனக்கான எல்லையை தொட முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் குறை சொல்வதற்கு என்று ஒரு கூட்டம் இருக்கும். எவ்வளவு குறை சொன்னாலும் நல்லது செய்வதற்கும் இங்கே ஆட்கள் இருக்கின்றார்கள். அதுபோலத்தான் நீயும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். நேர்மையாக வாழ்கின்றவனுக்கு நிச்சயமாக துரோகிகளை கடந்து வரத்தான் வேண்டும். நீ சந்திக்கின்ற துரோகிகள் எல்லோருமே நீ நல்லவன் என்பதனை நிரூபிக்கின்றார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை உச்சகட்ட சோகத்திற்கு தள்ளும். உச்சகட்ட வேதனைக்கு உன்னை அழைத்து செல்லும். அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள், நிச்சயமாக ஏதோ ஒரு புதிய மாற்றம் நம் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று. எதற்குமே கவலைப்பட்டு உடைந்து போகக்கூடாது என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவாக இரு. தேடிக்கொண்டே வாழாதே என் பிள்ளையை. வாழ்ந்து கொண்டே உனக்கானதை நீ தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுதுதான் அது உன் வாழ்க்கையின் பயணமாக மாறிவிடுகின்றது. வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை. அப்படி நீ எடுத்து வைத்து விட்டாயானால் வெற்றி எப்பொழுதும் உனக்கே சொந்தம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் பக்கங்களை அழகாக்க முடியும். அந்த அன்பு என்பது அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு கிடைக்கும். இந்த மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, இந்த வராகி என்னிடத்திலிருந்து. என் பாதத்தினை தொட்டதற்கு உனக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பரிசு இந்த வராகியினுடைய அன்புதான். என் பிள்ளையே, நாளை இந்த அன்பினால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த பல விஷயங்களை சாதிக்கப் போகின்றாய்.
உன் வாழ்க்கையில் நீ நினைத்த பல நல்ல மாற்றங்களை அடையப் போகின்றாய். இது நாள் வரையிலும் எந்த விஷயங்களினால் மனமுடைந்து கதறினாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகின்றது. நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ உறுதி செய்ய போகின்றாய். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதுமே. வராகி தன்னுடைய அன்பை கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாற்றி விடுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.